வணக்கம் தோழர்களே. உலகத்தையே உலுக்கிய பஹல்காம் இந்த நிகழ்வு நடந்த பிறகு, பயங்கரவாத தாக்குதல் நடந்த பிறகு, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் வேற லெவல்ல இப்படி கதறிட்டு இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா பெருசா ஏதோ சாதிச்ச மாதிரி தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டு இருக்கிறது. மோடி ஏதோ பிரிச்சுட்டாரு முடிச்சிட்டாரு அப்படின்னு மோடியோடைய ஜால்ராவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்மளாலாம் பார்த்தா காதுல பூ வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி தெரியுதான்னு தெரியல. தெளிவா ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்டிருக்காரு. யாரு? சித்தராமையா. அடிச்ச அடியில காவிகள் பூரா கதறி இருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு. அதுதான் சங்கி பயல்க பூரா நீங்க ஒரு பாகிஸ்தான் பயங்கரவாதி, நீங்க பாகிஸ்தான் சப்போர்ட்ரு, நீங்க பாகிஸ்தான் என்னங்கடா உங்களை எதிர்த்தா பாகிஸ்தான் சப்போர்ட்ரா, போர் வேண்டான்னு சொன்னா பாகிஸ்தான் சப்போர்ட்ரா, அப்படி என்னங்க சொன்னார் அவரு? ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னாரு. இந்தியாவில் நடந்திருக்கிற இந்த பயங்கரவாத தாக்குதல் உங்க கையாலாகத்தனத்தை காட்டியிருக்கு. உண்மைதானே? உண்மைதானங்க. நான் தான் உலகத்தை காக்கிற சௌக்கிதார் அப்படின்னு சொன்ன 56 இன்ச் மோடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இத்தனை பயங்கரவாத தாக்குதல்ல எதை கற்றுக்கிட்டாரு? இன்னும் சொல்ல போனா பிரச்சனைக்குரிய பகுதியா கட்டமைக்கப்பட்டிருக்கு காஷ்மீர். அங்க ஏற்கனவே ராணுவ சிறப்பு சட்டம் இருக்கு. ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு ஊர்ல திரும்ப திரும்ப பயங்கரவாதிகள் உள்ள நுழைஞ்சு அடிக்கிறானுங்கன்னா நீங்க யாரு? உங்க ஆட்சி என்ன மாதிரி இருக்கு? உங்க பாதுகாப்பு என்ன மாதிரி இருக்கு? அதை கேட்க தானே செய்வாங்க. ஏங்க, கேள்விக்கு அப்பாற்பட்ட பெரிய ஆளுகளா நீங்க எல்லாம்? இல்ல மேல இருந்து குதிச்சிங்களா? கடவுளையே கேள்வி கேட்கிற ஊருங்க இது. ஏதோ கேள்வி கேட்டா உடனே இவர்கள் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட், இவங்க பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறார்கள். இந்த உருட்டெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. அவர் கேட்டதுல என்ன தப்பு? பாதுகாப்பு குறைபாடை அரசே ஒத்திருக்கு. மோடி அரசு அனைத்து கட்சி கூட்டத்துல பாதுகாப்பு குறைபாடு இருக்கு, ஆமா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நீ என்ன இடையில பேசிட்டு? ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொன்னாங்க? நாங்க 2000 பேருக்கு மேல அங்கங்க உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இப்படி இருந்திருக்காங்க மக்கள். ஒரு போலீஸ்காரங்க இல்ல, ஒரு மிலிட்டரிக்காரங்க இல்ல, சிங்கிள் போலீஸோ சிங்கிள் மிலிட்டரிக்காரங்களோ இல்ல. எப்படிங்க? ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியா நீங்க தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாலாறு தேனாறு ஓடுறதுன்னு நீங்க தான் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணீங்க. அதை நம்பி தான் இந்த மக்கள் குடும்பம் குட்டியா குழந்தைங்குட்டியோட போய் ஒரு 4 நாள் லீவுக்கு போயிட்டு வரலான்னு போறாங்க. கடைசியில் பார்த்தா குடும்பமே நாசமா போய் வீட்டுக்கு வந்திருக்காங்களே. யாரால இந்த குடும்பங்களா சதஞ்சு நாசமா போச்சு? மோடி அரசினுடைய கவனக்குறைவால், மோடி அரசினுடைய பாதுகாப்பு குறைவால், மோடி அரசினுடைய உளவுத்துறை ஃபெயிலியர். இது அவர் சொல்றாருங்க, கதறானுங்க சங்கிங்க. இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பது. இந்த போர்ன்றதே எல்லா நாட்டுக்கும் ஆபத்தானது. நீங்க போர் தொடுக்கிற நாடும் வீணா போகும், போர்ல அடிபடுற நாடும் வீணா போகும். இதுல வீணா போறது யாரா இருப்பாங்கன்னா அப்பாவி மக்களாக இருப்பார்கள். பொதுவாக போர்ல சாகுறது அதிகமா பாதிக்கப்படுறது யாரா இருப்பாங்கன்னா பெண்களும் குழந்தைகளுமா இருப்பாங்க. ஒரு ஜனநாயகத்தை மதிக்கிறவர்கள், மக்களை நேசிக்கிறவங்க போர் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. சித்தராமையா என்ன சொல்றாரு? இந்த போருக்கிறெல்லாம் வேண்டாங்க, பாதுகாப்பை பலப்படுத்துங்க. பாதுகாப்பை பலப்படுத்துறத விட்டுட்டீங்க, அங்க பாதுகாக்க ஆளே இல்ல. 25 பேர் வெட்டியா 26 பேர் செத்து போயிட்டாங்க. நீங்க யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? மக்களை ஏன் திசை திருப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இதுல என்னங்க தப்பு? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க குறைபாடுகளை எல்லாம் மறைச்சிட்டு பொய்யா ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்க. நீங்க பாதுகாப்பு குறைபாடு, நீங்க இன்டெலிஜென்ஸ் குறைபாடு இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாங்க சிந்து நதியை அடைச்சிருவோம், நாங்க பாகிஸ்தான் மேல போர் தொடுப்போம். இது திசை திருப்பல் தானே. நீங்க மக்களை காப்பாத்தவே இல்லைங்க, மக்களை விட்டுட்டீங்க. 26 குடும்பம் நாசமா போச்சு. நீங்க இங்க எந்த யாரை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு வேலை பாக்குறீங்க என்று அவர் கேட்கிறார். இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு இருக்கு நான் கேட்கிறேன். அவர் பேசுனதுல என்னங்க தப்பு? உண்மை தானங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்க போர் தொடுத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது அப்பாவி மக்களா இருப்பாங்க, அதனால நீங்க அந்த வேலையெல்லாம் விடுங்கன்றாங்க. ஏன் தமிழ்நாட்டில் சொல்லலையா? அண்ணன் திருமா சொல்லலையா? போருகிறதெல்லாம் வேண்டாம், நீங்க நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யலாம்? பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை அடிச்சு காலி பண்ணுங்க, பயங்கரவாதிகளுடைய ஏரியாவில் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணுங்க, உள்ள நுழைஞ்சு காலி பண்ணுங்க. அதை செய்ய மாட்டீங்க. சும்மா உங்க 2 அரசாங்கத்துக்கு இடையில நாங்க மாட்டிட்டு சாகணுமா?
சாமானிய மக்கள் எத்தனை கேட்பாங்க யாரும்? அதான் அவரும் கேட்டிருக்காரு. அதுக்கு உடனே பிடிச்சிட்டாங்க. இதை எடுத்து அந்த ஊர்ல இருக்கிற தொலைக்காட்சி போட்டுருச்சு. இப்படி ஒரு முதலமைச்சர் சித்தராமையான்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, போரெல்லாம் வேண்டாம், நீங்க வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு பேசியிருக்காருன்னு ஒரு தொலைக்காட்சியில போட்டாங்க. பாருங்க. भारत के अंदर से भी जंग के खिलाफ आवाजें उठना शुरू हो गई हैं। भारतीय रियासत कर्नाटक के वजीर आला सिद्धारामैया ने कहा है कि पाकिस्तान के साथ जंग की कोई जरूरत नहीं है। पहलगाम वाकया सिक्योरिटी की नाकामी है, वो पाकिस्तान के साथ किसी जंग के हक में नहीं है। जंग मुखालिफ बयान पर बीजेपी रहनुमाओं की जानिब से वजीर आला कर्नाटक को शदीद तनकीद का निशाना बनाया जा रहा है। இந்த பாகிஸ்தான் தொலைக்காட்சியில போட்டது இருக்குல்ல, அதை தூக்கிட்டு வந்து இந்த கர்நாடகத்தினுடைய பாஜக தலைவர் அசோக்கு அதை எக்ஸ்தலத்துல போட்டுட்டு ஐயோ ஐயோ இவர் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, பாகிஸ்தானுக்கு போனாங்கன்னா பாகிஸ்தான் ரத்னா அப்படின்னு விருதே கொடுப்பாங்க, இவர் பாகிஸ்தானுக்குள்ள போனாருன்னா இவரை கொண்டாடுவாங்க, இவர் பாகிஸ்தானுக்கு போனா இந்த நிறுத்துங்க உங்க நடிப்பெல்லாம் நிறுத்துங்க. பொதுவாகவே இந்த சங்கிங்க பாகிஸ்தானை எதிரின்னுவாங்கல்ல, பாகிஸ்தான் எதிரி நாடு. சரி, எதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி போனாரு பாருங்க. மோடி அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பிறந்தநாளைக்கு போய் கஞ்சியை குடிச்சிட்டு வந்தவர். நீங்கெல்லாம் பேசலாமா? நீங்க உங்களுக்கு தேவைன்னா எங்கேயும் போறீங்க, யாரு காலையும் விழுகிறீங்க, யாரோடைய நட்பையும் வச்சுக்கணும்னு முயற்சி பண்றீங்க. ஆனா ஜனநாயக ரீதியா கேள்வி எழுப்புனா அவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்க நாட்டுக்கு துரோகம் செய்யறதா பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. இது எப்படி நியாயம்? ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு கேள்வி கேட்டா நீங்க அவங்கள தேச துரோகியா கட்டமைக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதைத்தான் இந்த அசோக்ன்ற பீஸ் செஞ்சிருக்கு. எக்ஸ் வலைத்தளத்துல பாகிஸ்தானுக்கு போயினா அப்படி அவர் இது பாவணும், அப்படி அவர் தெளிவா இருக்காரு, தெளிவா கேள்வி கேட்டிருக்காரு. பாதுகாப்பு குறைபாடு நீயே ஒத்துக்கிட்ட. இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு, நீ ஏன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் வரல? பிரைம் மினிஸ்டர் மோடி ஏன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரல? பதில் சொல்லுங்க. ஒரு நாட்டுல 26 பேர் வங்கொலையா செத்துருக்காங்க. எல்லை தாண்டி ஒரு பயங்கரவாதி வந்து நாய் நரி குருவிகளை சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு போயிருக்கான். இந்த நாட்டில் பயந்து போயிருக்கிறாங்க மக்கள், பாதுகாப்பின்மையை உணர்றாங்க. அங்க இருக்கிற காஷ்மீரிகள் நொந்து போயிருக்கிறாங்க. எங்க சோத்துல மண்ணலி போடுறீங்களாடான்னு இப்படி நாடே அவங்கவுங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்காக பீகாருக்கு போறாரே ஒழிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கல. அப்ப அதை கேட்பாங்களா இல்லையா? ஒண்ணு நீங்க காஷ்மீருக்கு போயிருக்கணும், மக்களை சந்திச்சு ஆறுதல் படுத்தி இருக்கணும். இல்லைன்னா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்திலேயாவது இருந்து அங்க அவங்களோட முடிவெடுத்து ஒரு முடிவை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருக்கணும். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு நீங்களா ஒரு முடிவெடுத்துக்கிட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம ஓடுறதெல்லாம் அயோக்கியத்தனமா இல்லையா? இன்னைக்கு மன் கி பாத்ல பேசியிருக்காரு மனத்தின் குரல். இந்த மனதின் குரல்ல உருக்கமா பேசினாராம். அசிங்கமா இல்ல உங்களுக்கு? எதுக்கு உருக்கமா நீங்க பேசணும்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த நாட்டை சூறையாட விட்டுட்டீங்க. ஒரு எதிரி நாட்டுக்காரன் ஒரு 4 பேர் உள்ள வந்து எங்க மக்களை காக்கா குருவி மாதிரி சுட்டு கொண்டிருக்கான். பாதுகாப்பு இல்லைன்னு நாங்க குற்றச்சாட்டு வச்சா நாங்க வந்து பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றவங்க. ஏன் போர் தொடுக்கிறீங்க? அதெல்லாம் தேவையில்லை, பயங்கரவாதிகளை அடிங்க அப்படின்னு நாங்க சொன்னா நாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்ரு. எதுக்கு ஏன் சிந்து நதியை தடுக்கணும்? பல கோடி பேருடைய உயிர் ஆதாரம். போர் நடந்த காலத்துல கூட சிந்து நதியை வந்து நம்ம நிறுத்தல, தண்ணியை விட மாட்டோம்னு சொல்லல. அதை ஏன் செய்யறீங்க? சாமானிய மக்கள் அதுல பாதிக்கப்படுவாங்க. உங்க போராட்டத்தை பயங்கரவாதிகளோட வைங்க. உங்களோட நீங்க ஒழிக்க நினைக்கிறது பயங்கரவாதிகளா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் பூரா எதிரி. இத சொன்னாரு அண்ணன் திருமா. அவரு எதிரி. அவர் வந்து பாகிஸ்தான்காரரு, அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரரே கிடையாது. அவர் வந்து பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாரு அண்ணன் திருமா. மனுஷன் நல்லா இருக்கணும்னு சொல்றவங்க பூரா உங்களுக்கு எதிரிங்க. அதை தான் இவரும் கேட்கிறாரு. தோழர் சண்முகம் கேட்கிறார், சிபிஎம் உடைய செயலாளர். அவரும் அதை தான் சொல்றாரு. இதுல பல ஏழை எளிய சாமானிய மக்கள் ஒண்ணும் இல்லாம போயிருவாங்க. இது அடிப்படை ஆதாரமா இருக்கு. இந்த தண்ணியை நிறுத்துறதெல்லாம் தேவையில்லாதது. நீங்க வேணா பயங்கரவாத குழுக்கெல்லாம் அடிச்சு காலி பண்ணுங்க, அவங்கள ஒடுக்குங்க, அது வேற விஷயம். அதை விட்டுட்டு நீங்க வந்து இப்படி பண்றது தப்பு அப்படின்னா அவர் ஒரு பயங்கரவாதி, அவர் ஒரு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. என்ன நடக்குது இந்த நாட்டுல? மோடி என்கிற பெரிய மிகப்பெரிய ஜவுக்கித்தார எதிர்த்து பேசுறவங்க பூரா தீவிரவாதியா? எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க பூரா பயங்கரவாதியா? இது என்ன மாதிரி ஜனநாயக நாடு? சீமான் கேட்டாரு,
சீமான் என்ன கேட்டாரு? ஏங்க சிந்து நதியை அடைக்கணுன்றீங்க? பல கோடி மக்கள் தண்ணி இல்லாமல் செத்து போவானுங்க. நமக்கு எதிரி பயங்கரவாதி தாங்க, நம்ம பயங்கரவாதிகள் அடிக்கணுங்க. அவர் கேட்டதில் நியாயம் இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்சு சீமான் நியாயமா பேசுனதே அங்கதான். அப்ப இத்தனை பேரும் ஒரு ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா, இல்ல என் பாட்டுக்கு நான் ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவேன். அப்ப அதுக்கு பின்னாடி சந்தேகம் இருக்குல்ல? நீங்க மக்களை திசை திருப்பது தானே. உங்க தோல்வியை மறைப்பதற்கு, உங்களுடைய இன்டெலிஜென்ஸுடைய குறைபாட்டை மறைப்பதற்கு, 26 பேர் செத்து போனது உங்களால தான் அப்படின்றத மறைப்பதற்கு இந்த அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு ஏன் நம்பக்கூடாது? இதை மாத்தி மடைமாற்றி செய்து திசை திருப்புறதுக்கு தான் நான் சிந்து நதியை அடைப்பேன், நான் போர் தொடுப்பேன்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்? பயங்கரவாதி அடி, போ பயங்கரவாதி அடி, ஏரியாவை பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்து. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? மக்களை துன்புறுத்திட்டு இருக்கீங்க. இனியெல்லாம் காஷ்மீர் மக்கள் நிம்மதியாவே இருக்க முடியாது. எத்தனை பேர் பயங்கரவாதின்ற பேர்ல உள்ள போறாங்களோ தெரியல. ஏற்கனவே பத்திரிகைக்காரங்களே பிடிச்சி உள்ள ஓட்டு இன்னைக்கு வரையும் விடல. மாணவர் தலைவராக இருந்த, போராட்டத்தை செய்த உமர் காலித்த சம்பந்தமே இல்லாம தூக்கி உள்ள போட்டு 5 வருஷம் ஆக போகுது. இப்படி போராடுறவங்க, மக்களுக்காக குரல் கொடுக்கறவங்க எல்லாம் தூக்கி உள்ள போட்டு பயங்கரவாதின்னு சொல்லிட்டு இருந்த இந்த கும்பல் பயங்கரவாதியை வீட்டுக்குள்ள வரைக்கும் விட்டுட்டு 26 பேர் செத்து போறாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு திசை திருப்பிட்டு இருக்கு. இதைத்தான் கேட்கிறாரு. நீங்க ஏன் கதை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் காதுல பூ வைக்கிறீங்க? மங்கி பாத்துல உருக்கமா ஏன் பேசணும்? தப்பு செஞ்சதே நீங்க தானே, பாதுகாப்பு கொடுக்காம விட்டது நீங்க தானே அப்படின்னு கேட்கிறவங்க எல்லாரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள். இப்படி கேட்கிற எல்லாரும் இந்தியாவுக்கு எதிரி. இப்படி கேட்கிறவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு தேசபக்தி இல்லாதவங்க. இது அத்தனை அயோக்கியத்தனத்தையும் செஞ்சு மக்களை பாதுகாப்பற்ற நிலையில வச்சு, பொய்யா அவர்களை டூரிஸ்டா வர வச்சு, அங்க பாலாறு ஓடிட்டு இருக்குன்னு நம்ப வச்சு 26 குடும்பத்தை நாசமாக்குன இவங்கெல்லாம் யோகியர்கள், இவங்கெல்லாம் தேசபக்தர்கள். நம்புங்க தோழர்களே, நாங்கெல்லாம் தேச துரோகிகள், அவங்கெல்லாம் தேசபக்தர்கள்.